அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் இருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை, மேன்மை இல்லை, சமாதானம் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாவம் தான் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணுகிறது. இந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரமே விடுதலையாக்கப்படுவோம். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், என்னைக்கு நான் செயலிழந்தவன், என்னால எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது, நான் ஒரு செயலிழந்தவன், எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, நான் கர்த்தர் தான் என்று சொல்லி பேச முடியாவிட்டாலும் உங்க பாவத்தை மன்னிச்சிருவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யோவான் 8:36 நாம் வாசிக்கும் போது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த குமாரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் யோவான் எழுதுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான விடுதலை என்றால் உண்மையான விடுதலை. இன்றைக்கு நீங்கள் கடன் பிரச்சனையில விடுதலை இல்லாமல் வந்திருக்கலாம், நோயினால வந்திருக்கலாம், மன போராட்டத்தில் வந்திருக்கலாம், வேதனையில வந்திருக்கலாம், அவமானத்துல வந்திருக்கலாம், நிந்தையில வந்திருக்கலாம், பாடுல வந்திருக்கலாம், எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வந்திருக்கலாம். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. ஒரு உண்மையான விடுதலை குமாரனிடத்தில் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இருந்து அந்த விடுதலை இறங்கி வருகிறதுனால தான் இங்கே பரிசுத்த ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குமாரனை நாம் விசுவாசித்து, அதனால தான் நம்ம பாட்டு பாடினோம், விடுதலையை நாங்கள் விரும்புகிறோம் என்று பாடினோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. விடுதலைக்காக எங்கெங்கேயோ ஓடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஏதேதோ காரியத்தை செய்கிறார்கள். கடந்த அமாவாசை நாள் என்று ஒரு குடும்பத்திட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே மெர்சி பார்ட்டி அல்ல, ப்ரேயர் நடக்குது, உங்கள் மகளை கூட்டிகிட்டு வந்துடுங்க. என்னால் நடக்க முடியலன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட சொல்லுங்கம்மா, உங்களை தூக்கிட்டு கூட நாங்கள் வரோம். அந்த ஒரு அமாவாசை நாளில் வந்து நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல, இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, இவரால் என்ன செய்ய முடியும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. அமாவாசைக்கு அன்று ரொம்ப அவங்களால ஒரு சில காரியத்தில் முடியாமல் போய் அங்கே குடும்பத்தாரோட பேசி, இந்த பக்கத்தில் அந்த இடத்த நான் சொல்ல விரும்பவில்லை, 15,000 ரூபாய் கொடுத்து தாயத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. எத்தனாயிரம்? 15,000. நான் அமாவாசை முடிச்சுட்டு நைட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் போய் அவங்க வீட்டில் போய் சந்திக்க போனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, என்னம்மா நேற்று வரலையே, வர சொல்லி தானே இப்படி சொன்னா, ஐயா அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இந்த பாருங்க 15,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. விடுதலை இல்லை. சரி, உங்களுக்கு விடுதலை ஆச்சா? இல்லையே. சரி, அதை என்ன பண்ணீங்க? இந்த தான் இருக்கு, நீ ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், இனி நான் ஜெபம் பண்ணி என்ன ஆக போகுது? ஆண்டவருடைய பிரசன்னம் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லையே. உங்ககிட்ட வேற என்ன கேட்டோம்? மெர்சி ஆளுக்கு, மெர்சி பார்ட்டி ஆளுக்கு வாடகை கொடுக்க கேட்டோம். நீங்க வந்து உட்காருங்க, தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார், கர்த்தரை உங்களை சுகமாக்குவார்னு சொல்லி தான் நம்ம வர சொன்னோம். அந்த ஒரு அமாவாசை நாளில் கூட உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தை விடுதலைக்காக நீங்க வரவில்லை என்றால் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? போது மகள் ஓல் என்று அழுதாள். எவ்வளோ சொன்னேன் ஐயா, கேட்கல. ஒரே ஒரு கம்மல் போட்டிருந்தோம், அந்த கம்மல் போட்டது பிடிக்கல, அதை கொண்டு போய் சேட்டுகளில் வச்சு இந்த 15,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். இந்த பாருங்க தொங்குதுன்னாங்க. இன்னைக்கு ஜனங்கள் இப்படிதான் பிரியமானவர்களே. வேதம் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உண்மையான விடுதலை இயேசு கிட்ட தான் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் விடுதலை இருக்கும். நீ எந்த மதமா வேணா இருங்க, யாரா வேணா இருங்க, விடுதலை ஆண்டவரிடத்துல தான் இருக்கிறது. பணம் இருந்தா விடுதலை இல்லை, சொத்து சுகங்கள் இருந்தா விடுதலை இல்லை.
அந்த விடுதலை வருகிற இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, எதனால் அந்த நம்ம பாதிக்கப்படுகிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்போது அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுதான் நம்மளுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது? அக்கிரமங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்குறது இந்த அக்கிரமம், பாவம் தான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவான் சொல்றாரு. மத்தேயு 4:17 இயேசு சொல்றாரு. ரெண்டே நம்ம வாசிக்க கேட்போமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இப்ப 4:17 வாசிங்க சிஸ்டர். 4:17 வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுக்கு இன்னைக்கு 4 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்க நோட்ஸ் பண்ணா எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களை நீங்க செய்யணும். இந்த 4 காரியங்கள் டிஃபரெண்டா இருக்கும். ஆண்டவர் செய்த அற்புதம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி விடுதலை ஆக்கப்படுகிறான், இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் விடுதலை ஆக்கினார் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆனா விடுதலை என்பது உண்மைதான். அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை ஒவ்வொரு விதமாய் கொடுக்கிறார். இந்த 4 காரியத்தை நீங்க மைண்ட்ல வச்சு ஏன் வாழ்க்கையில விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க காத்திருந்தா நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த செய்தி முடிஞ்சு போவதற்குள்ளாக நீங்க விடுதலையை பெற்று செல்வீங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அக்கிரமத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும். தேவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கக்கூடாது? பிளவு இருக்கக்கூடாது. அப்ப பிளவு உண்டு பண்ணுவது என்னதான் சொன்னால் பாவம் தான் பிளவை உண்டு பண்ணுது. நீங்களும் ஆண்டவரையும் பேச விடாம, நீங்களும் கர்த்தரும் சஞ்சரிக்க விடாம உங்களை என்னையும் பிரிக்கிறது, உங்களையும் கர்த்தரை விட்டு என்னையும் கர்த்தரை விட்டு பிரிக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் பாவம். அதனாலதான் இயேசு சொல்லியிருப்பாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லியிருப்பார். இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாம, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறாம நாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஐயா, நான் கூட்டத்துக்கு வந்தையா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு ஏன் விடுதலை ஆகல? அதுக்கு தான் அந்த வசனம். நான் அப்படி விடுதலை ஆனா மாயஜாலம் விடுதலை. அது உங்க கீழே லிப்ட்ல கீழே இறங்குற போதோட நிற்காது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தின்படி நாம் வாழும்போது விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல விடுதலையாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் காரியம், நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முதல்ல பாவங்களை அறிக்கையிட்டா விடுதலை இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை ஒன்னொன்னா வரேன். இந்த ஒரே வழியை ஆண்டவர் விடுதலையாக்குறாரா? இல்ல, இன்னும் 3 வழி இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த வழி ஃபேவரோ அதை நீங்க பிடிச்சுக்கிடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கவனமா கவனிங்க. எந்த வழி உங்களுக்கு ஃபேவரோ அதை பிடிச்சுக்கிடுங்க. ஒரு மனுஷன் பாவத்தை அறிக்கையிட்டா அவனுக்கு விடுதலை இருக்கு. இவன் என்ன செய்யறாங்க? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால், அப்ப பாவத்தை என்ன பண்ணாங்க? அறிக்கையிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தோடு நம்ம விளையாடக்கூடாது. யாரெல்லாம் அறிக்கையிட்டா 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவானிடத்தில் வந்து மனம் திரும்புவதற்கு தன் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். இன்றைக்கு பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில்
5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே நல்ல கவனிக்கலாம். அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும், குமாரனிடத்தில் அந்த விடுதலை வர வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இது ஒரு வழி. இன்னும் வழிகள் இருக்கிறது. தன் பாவத்தை அறிக்கையிடுகிற ஒரு வழி இருக்கிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ பாவத்தை மறைக்க கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்க செய்த பாவம், நான் செய்த பாவம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிற எண்ணம் முதல்ல நமக்கு வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1 யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 யோவான் 1:9 வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஏன் வார்த்தையை யோவான் எழுதணும்? இயேசுவை விசுவாசிச்சாச்சு, இயேசுதான் எனக்காக உயிரை கொடுத்தாருன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதுக்குங்க பாவத்தை அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் இருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை, மேன்மை இல்லை, சமாதானம் இல்லை, வெற்றி இல்லை, தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பாவம் தான் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில பெரிய ஒரு கேப்பை உண்டு பண்ணுகிறது. இந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் மாத்திரமே விடுதலையாக்கப்படுவோம். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பாவத்தோடு விளையாடாதீர்கள். பாவ காரியத்தோடு தேவ பிள்ளைகள் விளையாடாதீர்கள். கொடுத்திருக்கிற வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கை வாழுங்கள். ஒரு பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நதியிலே ஒரு மிருகம் ஒன்று மிதந்து போனது. அதை மேலிருந்து கழுகு பார்த்தது. இன்னைக்கு நமக்கு நல்ல உணவு என்று சொல்லி அந்த கழுகு அதை நோக்கி வேகமாய் வருகிறது. பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகு வரும். அந்த நதியிலே அது மிதந்து வருகிறது. நல்ல உணவு என்று தேடி வருகிறது. வந்து அந்த மிருகத்தின் மேலே அப்படியே அமர்ந்தது. அது அமர்ந்து அதை கொத்தி சாப்பிட்டு போயிருந்தால் அதுக்கு பிரச்சனை இல்லை. அது ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காலை பதிக்க ஆரம்பித்தது. அந்த மிருகம் செத்து போன மிருகம் என்றதுனாலே ஊறிவிட்டது தண்ணீரிலே. இந்த கழுகுனுடைய கால் அதிலே பதிய 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 கால்கள் உள்ளே போய்விட்டது. இப்பொழுது அது மிதந்து வருகிறது, கொத்தி சாப்பிடுகிறது. திடீரென்று பார்த்தால் ஒரு அருவி மேலிருந்து அந்த அருவி கீழே விழப்போகிறது. இந்த கழுகு தன் கால்களை எடுக்க முற்படுகிறது. காலை எடுத்துடலாம் நினைக்கிறது. ஆனால் கால் ஆழமாக உள்ளே போய்விட்டது. தேவ பிள்ளையே, நீ சின்னதா பாவம் பண்ணிட்டு இதுல இருந்து வெளியே வந்துடணும். நீ ஆண்டவரிடத்தில் வந்தாய் என்றால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ சமாதானமாய் மாறிவிடுவாய். நேரமாக ஆக இப்பொழுது கழுகால் தூக்க முடியவில்லை. அது ஒரு பெரிய மிருகம், டன்னு கணக்கா இருக்கக்கூடிய மிருகம். இப்பொழுது கழுகால் தூக்க முடியவில்லை. காலை எடுத்து பார்க்கிறது, அந்த குடல்களிலே பின்னி விட்டது. ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன் என்று கதறுகிறது, முரண்படுகிறது, வெளியே வர முடியவில்லை. பாவம் அப்படித்தான். நேரமானது. இப்பொழுது அந்த வீழ்ச்சியிலிருந்து அந்த மிருகம் கீழே விழப்போகிறது. கழுகு என்னென்னமோ பண்ணி பார்க்கிறது, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நடந்தது என்ன? பெரிய வீழ்ச்சியிலிருந்து அந்த மிருகம் கீழே விழும்பொழுது இந்த கழுகும் சேர்ந்து விழுந்து ஒரு பெரிய பாறையிலே தன்னுடைய சரீரம் அடிக்கப்பட்டு மரித்து போனது. இதுதான் பாவம். தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் விளையாடக்கூடாது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இதை செய்து பார்க்கலாம், யார் என்னை கேட்க முடியும் என்று பாவத்தோடு விளையாடாதீர்கள்.
அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாவத்திலிருந்து நான் உன்னை விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அறிக்கையிட்டணும். ஐயோ 10 வயசுல இந்த பாவத்தை பண்ணினேன், 15 வயசுல உங்களுக்கு பாவத்தை பண்ணினேன், ஏன் நேற்று தினத்தில் அந்த பாவத்தை பண்ணினேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. அந்த உணர்வு இருக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பாவத்தை கண்டு நம்ம பயப்படணும், விலகி ஓடணும். அதுகிட்ட விளையாடக்கூடாது. சிகரெட்டு தானே, மதுபானம் தானே, வேசித்தனம் தானே, பணம் தானே, கொள்ளையடிக்கிறது தானே, அப்படி இருக்கக்கூடாது. அது மனுஷனை கயிற்றை போல கட்டிரும். பணத்துக்காக, சொத்துங்களுக்காக, சுகங்களுக்காக இயேசுவின் கொடுத்த ஜீவனை நாம் இழந்து போகக்கூடாது. பாவத்தோடு விளையாடக்கூடாது. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டுருங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அறிக்கையிடுவதற்கு வாய் கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ஸை கொடுத்திருக்கிறார். இயேசுவிட்ட அறிக்கையிட்டுருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாவ பழக்கத்தை விட்டுவிட மனம் திரும்பணும். பாவத்தையே பார்க்க கூடாது. செல்போனை பார்க்கிறது பாவம்னு சொன்னா அந்த செல்போனை பார்க்க கூடாது. அந்த காட்சி வரும்போது உங்க கண்கள் எடுக்கப்பட வேண்டும். கண்கள் ரிமோட் மாதிரி இருக்கணும். இது எனக்கு தேவையில்லை, இதை பார்த்தா நான் விழுவேன், இதை பார்த்தா நான் விழுந்து போவேன்ங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அப்பொழுது நீங்க பாவத்திலிருந்து விலகி போகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், அப்ப முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இரண்டாவதாக, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவினிடத்தில் நற்கிரியை செய்ய வேண்டும். இயேசுவின் மேல் அன்பு கூற வேண்டும். இந்த ஸ்திரீ பாவத்தை அறிக்கையிடவில்லை. இந்த ஸ்திரீ தன்னுடைய பணத்தை ஆண்டவருக்காக செலவு செய்கிறாள். ஆண்டவருக்கு முன்பாக நற்கிரியை செய்கிறாள். விலையேறப்பட்ட தைலம், பரிமள தைலம், வாசனை வீசுகிற திரவியம் ஆண்டவருக்காக என்று சொல்லி காத்திருந்து அவளுடைய பாதத்தில் அதை ஊற்றுகிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இவள் மன்னிப்பு கேட்கல, பாவத்தை அறிக்கையிடல, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லல. இரண்டாவது வழி, முதல் வழி நீங்க பாவத்தை அறிக்கையிடணும். இரண்டாவது வழி, இவள் பாவத்தை அறிக்கையிடல, ஆண்டவரிடத்தில் நற்கிரியை செய்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நற்கிரியை செய்யுங்க. ஆண்டவருடைய அன்பிலே வாங்க, ஆண்டவரோடு இணைங்க. பாருங்க, இவள் 1 வருஷ பணம் 365 நாள் சம்பாதித்த பணம், இந்த தைலத்தை 300க்கு விற்கலாமே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். அவள் நற்கிரியை செய்கிறாள். கர்த்தர் சொல்றாரு, இவள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் மன்னிக்கப்படணும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் விருப்பப்படுற மாதிரி வாழுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சிலருக்கு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க, மறந்திருக்கும், அறிக்கை பண்ண முடியாது. இந்த ஸ்திரியை போல நீங்க மாறுங்கள் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறார்? வாசிங்க மறுபடியும் 47. இவள் செய்த பாவங்கள், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவரிடத்தில் நற்கிரியை செய்து வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர்கிட்ட நீங்க நற்கிரியை செஞ்சா
உங்க பாவம் மன்னிக்கப்படும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்றீங்க? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்றீங்க? எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வாங்குறதுல தான் இருக்கும். என்னைக்காவது அவருக்கு செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? இதுல என்ன வருமானம் வரும், இதுல என்ன வருமானம் வரும், இதுல நமக்கு என்ன இருக்கும், இதுதான் நம்ம நினைக்கிறோம். என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நற்கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அன்னைக்கு சொல்றேன், உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அழகான ஒரு வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட க்ளோஸா இருங்கன்னு அர்த்தம். யாருக்கிட்ட? ஒரு அலையிலே சொல்லுங்க. அவரை முத்த செய்யணும்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட க்ளோஸா இருங்க, அவருடைய வசனத்துல க்ளோஸா போங்க. இல்ல அவர் ஏற்படுத்தின ஊழியக்காரோடு க்ளோஸா இருங்க. உண்மையான ஊழியக்காரங்களா இருந்தா க்ளோஸா இருங்க, அப்பதான் உங்களுக்கு விடுதலை. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவ அறிக்கையிடல, அவ ஒண்ணுமே செய்யல, தன் சம்பாத்தியத்தை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றினான். அல்லேலூயா. எவ்வளோ கணக்கு பார்க்கும், எவ்வளோ கணக்கு பார்க்கும். கொஞ்சம் அதிகமாக பைசா கொடுத்துட்டா நம்ம முகம் எவ்வளோ அழகாக மாறுது. கணவர் கொடுத்துட்டாலோ மனைவி கொடுத்துட்டாலோ எனக்கெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும், இவங்கெல்லாம் விசனத்தோடு கொடுக்குறாங்க. ஆண்டவர், இந்த ஆள் காணிக்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே கொடுக்கும்போது பார்ப்பாங்க பாருங்க, அந்த பார்வையே எனக்கு தெரிஞ்சிடும். ஐயோ, இந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டவே முடியாது. தேவனுக்கு செய்கிறீங்க. யாருக்கு செய்கிறீங்க? கர்த்தருக்கு செய்கிறீங்க, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு செய்கிறீங்க. இவளை எதாவது யோசிச்சால பாருங்க, அதை எப்படி பார்க்குறான் யூதாஸ்? எப்படி பார்த்தாரு? இந்த பணத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே. தரித்திரருக்கு கொடுக்கறது கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருக்குன்னு ஒன்று இருக்கலாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இவள் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா இவள் தேவனிடத்தில் நற்கிரியைகளை செய்தாள். நீங்களும் ஆண்டவர்கிட்ட நற்கிரியை செய்யுங்க. இப்போ ஆண்டவரை யாருமே பார்க்கலங்க, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. 2025 ஆண்டுக்கு முன்பாக அவர் மரிச்சு போனார், உண்மை. ஆனால் உணர்கிறோம். அப்படின்னா எப்படி நம்ம செலவு பண்ணணும், எப்படி செய்யணும் பாருங்க. இதுதான் நம்ம ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். எப்படி நிதானிக்கணும்? இந்த ஊழியம் என்ன, இதனுடைய கோட்பாடு என்ன, இந்த ஊழியக்காரருடைய காரியம் என்ன, இந்த பணம் இயேசுவின் நாமத்தில் செலவு பண்ணப்படுதா, செலவு பண்ண ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க யாரு இங்க கொடுக்கணும் நான் சொல்லலை, நீங்க எல்லாம் இங்க கொண்டு கொட்டணும் நான் சொல்லலை. நீங்க தெளிந்த புத்தியா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அவங்க போய் அதட்டுறாங்க அந்த பொண்ணை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஏய், அவன் ஏன்ட்ட நற்கிரியை செய்கிறான், நீ ஏன் தடுக்கிறா என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கி இந்த பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்லி தான் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க. எங்கே கொட்டுறாங்க? அந்த இடத்த நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. 1 கோடி அடித்தா 50 லட்சம் யாருக்கு? அப்படிலாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். நற்கிரியை செய்யுங்க. ஏசப்பாக்குள்ள நற்கிரியை செய்யுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறார். சொல்கிறார் பாருங்க, ஒருவன் வருவான், அவன் பின்னாடி போ, அவன் மேலே வீட்டரை ஆயத்தப்படுத்துவான். ஒருவன் வருவான், மீன் வரும். எவ்வளோ அழகாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ 2வது, இயேசுவுக்கு நற்கிரியை செய்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இயேசுவோட வளரணும், இயேசுனுடைய சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தப்படணும், இயேசுவை பிரசங்கிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படணும், இயேசு அதில் சந்தோஷப்படணும். அதுதான் விஷயம். இயேசு சந்தோஷப்பட்டாரு. தலையில ஊத்திட்டு காலை தன் தலைமயிரால துடைக்கிறான். எவ்வளவு தாழ்மை பாருங்க அந்த ஸ்திரீக்கு. இயேசு சொன்னார், இதுவரைக்கும் யாரும் அப்படி பண்ணலையப்பா. சீமோனே, நீ பண்ணியா? தண்ணி கொடுத்தியா? வீட்டுக்கு வந்தா என்ன கொடுத்தியா? தண்ணி கூட கொடுக்கல. அவ பாரு,
பின்னாடி இருந்து யோசித்து கொண்டு ஓடி வந்து பணத்தை என் பாதத்தில் ஊற்றுகிறாள் என்று சொல்லுகிறார். நற்கிரியை. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு நற்கிரியை செய்தா பாவம் மன்னிக்கப்படும். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதலாவது நான் சொன்னேன், உங்க பாவம் மன்னிக்கப்பட நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். இப்போ எல்லாருக்கும் நாவு இருக்குது, இருக்கா இல்லையா? விட்டா நல்லா பேசுவோம் பாருங்க. இப்போ அப்ப நம்ம வாய் திறந்து என்ன பண்ணணும்? ரெண்டாவது, இயேசுவுக்கு நற்கிரியை செய்யணும், நல்ல செயல்கள் செய்ய, இயேசுவின் நாமத்தில் செய்யணும். இயேசுவின் நாமத்தில் வர்றதெல்லாம் எனக்கு நினைக்க கூடாது. ஆண்டவர் என்னை இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் அவருடைய ராஜ்யம் கட்டுவதற்காக. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ எனக்கு கூட இந்த மண்டபத்தை பார்த்தோன்னா சந்தோஷம் வந்துச்சு, இப்போ துக்கம் வந்துட்டு. ஏன்? இவ்வளோதான் உட்கார முடியும். எவ்வளோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத நம்மளை கொண்டு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 10 பேர் வந்தாலும் உட்கார முடியாது. நிறைய பேர் வேற வரல, அவங்க எல்லாம் வந்தாங்களே உட்கார முடியுமா? இப்போ என்னடா பண்ணுறது? அடுத்து 300 பேருக்கு தான் மண்டபத்தை பார்க்கணும். ராமேட் சொல்லுங்க. அதையும் ஒருவரை எழுப்பி கட்டுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். நான் கட்ட மாட்டேன், அவர் கட்டுவார். ஆமே. ஏன்னா நான் நற்கிரியை செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமா, என்னை அப்படித்தான் சோதிக்கிற. உனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடமே உன் பேர்ல இருக்காது, ஆனா நீ போய் ஆராதிப்ப. யோசிச்சு பாருங்க, இன்னொரு 10 பேர் வந்தா இடம் இல்லை. ஏன் சொல்றேன்னு சொன்ன, நற்கிரியைகளை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருக்கு நற்கிரியை செய்யுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டா நீங்க விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நீங்க நற்கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூணாவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட என்ன செய்யணும்? எப்படி இருந்தா பாவம் மன்னிக்கப்படும்? செயலற்றவனாக இருக்கணும். என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. நல்லா கவனிங்க, இவனுக்கு யாருமே உதவி செய்யல. எத்தனை வருஷம் படுத்திருக்கான்? 38 வருஷம். அவனுக்கு அம்மா அப்பா இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா, சொந்தக்காரங்க இல்லையா, யாருமே இல்லை. இப்போ இவன் பாவத்தை மன்னிக்கிறார். நான் ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். என்னால ஒண்ணுமே இல்லை சுவாமி, 2 கையை உயர்த்துங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. இவனுக்கு யாருமே இல்லை, குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே கிடையாது. இவன் ஒரு யூஸ்லெஸ். இவனை யாருமே கண்டுகிடல. 38 வருஷமா அங்கதான் படுத்து கிடக்கிறான், எழும்பவே இல்லை. அவனை தேடி இயேசு போறார். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இத்தனை கேட்டகரி இருக்கு. இவ்வளவு வித்தியாசப்படுத்துகிறார். ஒருவன் அறிக்கையிடணும்ன்றாரு, இன்னொருத்தன் நற்கிரியை செஞ்சா பாவம் மன்னிக்கப்படுது, இன்னொருத்தனுக்கு நான் செயலற்றவன், என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்கிட்ட எந்த நன்மையுமே இல்லை. ஒருத்தன் சொன்னான் பாருங்க, ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் சொன்ன பொழுது ஆண்டவர் அவன் அல்ல இவனே என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், என்னைக்கு நான் செயலிழந்தவன், என்னால எதுவுமே செய்ய முடியாது, இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது, நான் ஒரு செயலிழந்தவன், எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, நான் கர்த்தர் தான் என்று சொல்லி பேச முடியாவிட்டாலும் உங்க பாவத்தை மன்னிச்சிருவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 7ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. எவ்வளவு மன உளைச்சல் ஐயா, ஒருத்தர் கூட இல்லையா, ஒரு ஆளு கூட இல்லை ஐயா. 38 வருஷம் அவன் சொந்தக்காரங்க இல்லையா, அண்ணன் தம்பி இல்லையா, பெத்த தாய் தகப்பனு கூடவா அன்பு இல்லாம போச்சு. அவன் சொல்றான் பாருங்க, என்னை யாருமே விட இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்காக பேச யாருமே இல்லை ஆண்டவரே, அடுத்த நிமிஷம் நான் உங்களை தான் பார்க்கிறேன் ஆண்டவரே, எனக்கு யாருமே கிடையாது. இதெல்லாம் என்னாலே வரல, என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, என்னை அடிச்சு போட்டா கூட ஏன் அடிச்சிங்கன்னு கேட்க கூட யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? உங்களை தேடி இயேசு வருவார், உங்களை தேடி இயேசு வருவார், உங்களை கேட்க இயேசு வருவார். வேதம் அதான் சொல்லுது, என்னை யாருமே கொண்டு விடல ஆண்டவரே. யாரு கேட்கல, சாப்பிட்டியான்னு கேட்கல,
என்ன பண்றேன்னு கேட்கல, பீஸ் கட்டினியான்னு கேட்கல, வீட்டுக்கு வாடகை கொடுத்தியான்னு கேட்கல, எதுவுமே என்ன கேட்கல. அவனுடைய ஆதங்கம் பாருங்க. ஆண்டவர் பாருங்க அவனை பார்த்து சொல்றாரு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து, கவலைப்படாத, இனி நீல படுக்க வேண்டியதில்லை, அந்த குளத்துக்கு போக வேண்டியதில்லை, நீ எழுந்து நட என்று சொன்னார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் வந்துருவார். யாருமே இல்லைன்னு சொன்னா கர்த்தர் வந்துருவார். நீங்க பயப்படாதீங்க. ஆனா நீங்க சொல்லணும், உங்க மனசுல சொல்லணும், யாருமே இல்லைன்னு. அவரு செஞ்சிருவாரா, இவரு செஞ்சிருவாரா, எனக்கு இவரு இருக்காரு, இவரு பதவியில இருக்கிறாரு, இவரு எனக்கு உதவி செய்வாரு, மாமா பெரியவரா இருக்க, சித்தப்பா பெரியவர்களா சொல்லக்கூடாது. எனக்கு யாருமே கிடையாது ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க தான். இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். அவன் சொல்ற, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு அந்த நிலைமையில நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா உங்களை அரவணைப்பதற்கும், உங்களை உயிர்ப்பிப்பதற்கும், உங்களை பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு உங்க அருகிலே வருவார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. மூன்றாவதாக, யாருமே இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? அது இயேசு சொல்ற 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு பின்பு இயேசு அவனை நோக்கி தேவாலயத்திலே கண்டு, தேவாலயத்தில், அப்ப அவன் சர்ச்சுக்கு போறவன், அவன் ஆண்டவரை தேடுறவன். 38 வருஷம் அவனை யாருமே கண்டுக்கல, ஆசாரியன் கண்டுக்கல, லேவி கண்டுக்கல, ஊழியக்காரன் கண்டுக்கல. இவன் அடுத்த நாள்ல சர்ச்சுக்கு போயிட்டான். அப்படின்னா சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்கிறது. இயேசு சர்ச்சில் போய் பார்க்கிறார். அவனை கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று செய்யாதபடி இனி பாவம் செய்யாத. இவனை எச்சரிக்கிறார். இவன் பாவத்தை எந்த ஒரு கமிட்மெண்டோட அவர் சரி பண்ணல. தேவ பிள்ளைகள் நன்றா அறிந்து கொள்ளுங்க. இன்னொரு மனிதனை கூட நம்ம பார்க்க முடிகிறது. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இவன் செயலிழந்தவன், கை கால் செயலிழந்தவன். இவன் சொல்லல என்ன இயேசு கிட்ட தூக்கிட்டு போங்கன்னு சொல்லல. இவன் சொல்லவில்லை, இயேசுவேன்னு கூப்பிடவில்லை. பிரியமானவர்களே, லிசன். இவன் செயலிழந்தவன், என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லுகிறவன். நடந்தது என்ன? 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இவன் மன்னிப்பு கேட்கல, இவன் அறிக்கை இடல, இவன் பக்கவாத நோயில படுத்திருக்கிறான். இவன் நண்பர்கள் தான் இவனுக்கு உதவி செய்கிறார்கள். இயேசு எந்த மனிதன் செயலிழந்தவனாய் காணப்பட்டானோ அந்த மனிதனுக்கு தேடி சென்று உதவி செய்தார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்க, சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. கர்த்தர் இறங்கி வந்துருவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. I am nothing person. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்துவா. அல்லேலூயா. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், தேடியே ஓடி வருகிறேன். பாருமேசுவே, என்னை பாருமேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடப்புமேசு. சொல்லுங்க, பாருமேசுவே, ஆமே, கைய பிடிச்சிட்டு என்ன நடப்புமேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை.
உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சு வலிக்குதே. யாரும் இல்லை கேட்கிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை கேட்கிட, யாரும் இல்லை உதவிட. பாருமே சுவே, என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாருமே சுவே, என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை சொல்லுங்க, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை கேட்டிட, யாரும் இல்லை உதவிட. பாருமே சுவே, என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சொல்லுங்க. பாருமே சுவே, என்ன பாருமே சுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே. என்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே எல்லாமேன்னு நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா சொல்றேன், உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்படுவீங்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் என்னை தண்ணி கலக்க யாருமே என்ன கொண்டு விடலைன்னு சொல்லி வேதனையோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதலாவது உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்தை அறிக்கையிடணும். ஆமென். ரெண்டாவது, இயேசுவுக்கு நற்கிரியை ஏதோ ஒரு ஊழியம் செய்யுங்க. சிறு பிள்ளைகள் ஊழியம், ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம், இயேசுவை பற்றி ஒரு 2 பேருக்கு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுங்கிற வார்த்தை உங்கள் இருந்துக்கிட்டே இருந்தால் நான் சொல்கிறேன், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும். மூணாவதாக, என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னால் நான் செயலிழந்தவன் சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தா உங்கள் பாவம் என்ன பண்ணிடும்? மன்னிக்கப்பட்டுரும். நான்காவது, ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் விடுதலை வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ. அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்குன்னு முதல்ல நீங்க பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கும்? நீங்க பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்கிற இடத்துல இருக்கும், ஜெபிக்கும் போது இருக்கும், வசனத்தை தியானிக்கும் போது இருக்கும். அப்புறம் அதிகமாக தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்குன்னு நினச்சா கர்த்தருடைய ஆவி இருந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கடைசியில் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஆவியானவர் இருப்பாரா? உங்கள் பிஸ்னஸ் தளத்தில் ஆவியானவர் இருப்பாரா? எங்கே தான் இருப்பார்? 2 பேராவது சொல்லுங்க. 2 பேராவது. அதுக்கு தான் இந்த கூட்டம். ஆவியானவரை கொண்டு வருவதுதான் இங்கே கூட்டம். இந்த கூட்டத்தில் ஆவியானவர் இறங்கி வருவார். தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி வரும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை. அப்போ இந்த இடத்துல ஆவியானவர் வருகிறார். அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே என்ன இருக்குது? விடுதலை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆவியானுடைய வல்லமை பலமா இறங்கும் போது உங்க சரீரத்தில் விடுதலை வந்துடும், உங்க ஆத்மாவில் விடுதலை வந்துடும். விடுதலைக்காக காத்திருக்கணும். ஆவியானவர் என்னை தொடணுங்கிற காத்திருக்கணும். தேவன் என்னை தொடுவார் என்கிற ஒரு காத்திருப்பு இருக்கணும். ஆவியானவர் எங்க இறங்கினார் அங்கெல்லாம் விடுதலை வந்தது. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர். நாலாவதாக, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானுடைய பிரசன்னத்தில் நிறைய நீங்கள் விரும்பணும். ஆவியானவர் எங்கெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் ஆவியானவர் வருவார். இவர் நடத்துகிறாரு, அவர் நடத்துகிறாரு, இவருக்கு பேச தெரியாது, அவருக்கு பேச தெரியாதுன்னா மார்க் போடக்கூடாது. எந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. ஆவியானவர் வரும்போது உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படி பனி மாதிரி ஒரு பிரசன்ஸ் வரும். இன்னொருத்தருக்கு அக்கினியா வரும். ஆனா உங்களுக்குள்ள பிசாசு வரும்போது தெரியவே தெரியாது. அதே போல ஆவியானவர் உள்ள இருந்து நான் பாவம் செஞ்சா நம்மளை விட்டு ஆவியானவர் போவது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆவியானவரை கொண்டு அந்த பிசாசை விரட்டும் போது சரத்தில் என்ன பண்ணிடும்? வெளிப்பட்டுரும். இவர் வரும்போது தெரியும், இவர் போகும்போது தெரியாது. அவன் வரும்போது தெரியாது, அவன் போகும்போது தெரியும். உங்களுக்கு யார் வேணும்? ஹல்லேலூயா. இதுக்கு மேல விளக்க முடியாது. லிசன், கவனிங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. நான் சொல்றேன், பிசாசு பிடிச்சி இப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இங்கே அலைக்கழிக்க கூடாது, உருளக்கூடாது, பெறலக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அது ஆட்டோமேட்டிக்காகவே நான் இருந்த ஊழிய காட்ட அந்த வல்லமை இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக என் மேலே இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தை இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது அந்த வரம் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கும் போது வெளியே ஓடிடணும். கை தட்டுங்க மகளாம், ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அதெல்லாம் தான் ஆரம்பத்தில் யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது சொல்கிற காரணம் அதுதான். அதெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் எடுக்கவே கூடாது. நானே இந்த ஊழியத்தை வந்து போனாலும் ஊழியம் எடுக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் வரும்போது அந்த பிரசன்ஸை அனுபவிக்கணும். அப்போ பாத்ரூம் போகிறேன், அப்போ அவரை பார்க்குறேன், ட்ரெஸ் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்போ ஆவியானவர் தான் பார்க்கணும். அது என்னன்னா இருந்துட்டு போகுது. அவர் வந்தாதான் விடுதலை. சொல்லுங்க, அவர் வந்தாதான் விடுதலை. அல்லேலூயா. ஆனால் இவன் வரும்போது தெரியாது. யார் தட்டாமல் வருவான்? திருட வீட்டை தட்டிட்டா வருவான். அக்கா இருக்கீங்களா, பீரஜாவிலாம் வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு வருவானா? ஆனால் இவர் சொல்லிட்டு வருவார். ஹலோ, இதோ வாசற்படி நின்று, ஹலோ கிறிஸ்டோபர் நான் வரலாமா? ஐயோ வாங்க ஆண்டவர். அவன் கிறிஸ்டோபர் வரலாமெல்லாம் கேட்க மாட்டான். திறந்த வீட்டுக்குள்ள அவன் வந்துட்டு போகும்போது உங்களை உலுக்கி எடுத்து உங்கள் சொத்தெல்லாம் காலி பண்ணி உங்கள் சரத்தெல்லாம் வேதனைப்படுத்திட்டு தான் போவான். இவர் உள்ள வந்தார்னா வரும்போது தெரியும், போகும்போது தெரியும். இவர் ஜென்டில்மேன். நீ பாவம் வந்துருச்சுன்னா அழகா சரிப்பா, இவன் இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான்னு பண்ணிடுவார். இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், பாவத்தோடு விளையாடாதீர்கள். பாவம் உங்களுக்குள்ள வந்துட்டா இயேசு இருக்க முடியாது. அப்போ அந்த பாவத்தை விடுதலையாக்க முதல்ல என்ன சொன்னேன்? எல்லாரும் சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்க இந்த செய்தியை. பாவத்தை அறிக்கையிடணும். ரெண்டாவது, இயேசுவுக்கு நற்கிரியை செய்யணும். இயேசுவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். என்னால் முடிஞ்சது என்ன இயேசுவுக்கு செய்யணும்? இந்த ரோட்டில் நின்று வீடு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ரோடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை போட்டாலே செய்தி. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வசனத்தை எழுதினாலே அது ஒரு செய்தி. ஒரு 2 ட்ராக்ஸ் கொடுத்தா செய்தி. நாங்கள் அப்படி தான் கலங்கல் தெருவில் எங்கள் அத்தை வீட்டு வாசலில் உட்காந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இயேசு நேசிக்கிறான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு தான் 4 பேரை வச்சு ஜெபத்தை நடத்தணும். இதே கலங்கல் தெருவில் தான். எவ்வளோ வாஞ்ச, ஆண்டவருக்குள்ள வாஞ்ச இருந்ததுனால கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த 2வது சொன்ன அவருக்கு நற்கிரியை செய்யுங்க. 3வது, என்னால் எதுவுமே எல்லாம் அவரால் கூடும். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லையா, சாஷ்டாங்கமாக ஒரு பாதத்தில் விழுந்துருங்க. என்னால் பீஸு கட்ட முடியாது சாமி, எனக்கு யாருமே இல்லை, எத்தனை அண்ணன் தம்பி வேணா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்கள் தான் தரணும்னு நின்றுருங்க. அல்லேலூயா. கடைசியாக 4வது, ஆவியானவர் இந்த மாதிரி பிரசன்ஸ் உள்ள கூட்டத்தில் வந்து கலந்துக்கிடுங்க. அது எந்த சர்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. வசனம் இருக்கிற சர்ச்சுக்கு போங்க, நல்லா பாடுற சர்ச்சில் போங்க. அது எந்த சர்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை எந்த ஆலயம் மகிமைப்படுத்துகிற அந்த ஆலயத்திலலாம் போய் கர்த்தரை துதிங்க. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தா அந்த குமாரனுடைய விடுதலை மெய்யா இருக்கும். ஆமென். 4 விதமான விடுதலையை உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அந்த விடுதலை வேணும்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?